ஹலோ guys, வெல்கம் டு சேனல் கோசி கப்பல். இன்னைக்கு நம்ம காலையில மாவு அரைச்சி இந்த தோசை போட்டாச்சு. தோசை போட்டு மம்மிக்கு கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு இன்னைக்கு போக போகிறோம். இந்த இடத்த நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதுதான் அந்த முக்கியமான இடம். சாட்டர்டே சண்டே ஆனாலே போதும், நான் என் ஃப்ரெண்டு கடைக்கு வந்துடுவேன் வடை போடுறதுக்கு. இது ரோட் சைடு கடை தான், ஆனால் ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப கூட்டம் வரும். இப்போ என்னென்னா ஒரு 8 மணி தான் ஆகுது, அதனால தான் கூட்டம் இல்லை. போக போக சரியான கூட்டம் இருக்கும். ஆனால் நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா கஸ்டமர்ஸ் அவ்வளோ இருப்பாங்க. ஏதாச்சும் நினச்சிக்கிட்டாங்கன்னு நான் வீடியோ எடுக்க மாட்டேன். இந்தா எங்க வீட்டு சார் இப்பதான் தண்ணி பிடிக்காங்க. இங்க இப்பதான் வியாபாரத்துல இருந்து வடை போட்டுட்டு வந்து டைரக்ட் பார்த்தா தண்ணி இல்லை. இன்னும் 1 மாசத்துக்கு தான் மும்பையிலே தண்ணி வரும். ஆமா, இது 1 மாசம் கழிச்சு மழை வந்தா ஓகே, மழை வரலன்னா அவ்வளவுதான். கழுவுது கூட தண்ணி கிடையாது யாருக்கும். இதுதான் எங்க வீட்டுக்குள்ள தொட்டி. ஒரு ஸ்விம்மிங் பூல் உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூல். இது சின்ன ஸ்விம்மிங் பூல். ஒரு சின்ன பிள்ளையில உள்ள போய் குளிச்சுட்டு வந்துடலாம், அப்படி அவ்வளவு பெரிய ஸ்விம்மிங் பூல். இங்கெல்லாம் இப்படிதான். இந்த சைட்ல உள்ள வீட்டுல எல்லாம் இப்படிதான். தண்ணி வந்து கீழே அண்டர் கிரவுண்ட் இருக்கும், அதுல தண்ணி நிறையும். அதுக்கப்புறம் நம்ம மோட்டார் போட்டு மேல நிறைச்சிக்கலாம். அப்படி சிஸ்டம். ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தண்ணி பிடிச்சி அந்த நெட்ல இருந்து ஊத்துதான். வெளியிலே நல்ல இருக்கு, ஆனா நாங்க வெளியில இருந்து பிடிக்கிறது இல்ல. ஆமா ஆமா, ஏன்னா வெளியில இருந்து கொண்டு வர ரொம்ப சோம்பேற எங்களுக்கு. ஆமா, இவளுக்கு பிடிக்கவே மாட்டா தண்ணி. ஆமா, நான் இன்னைக்கு காலையில எந்திரிச்சு சமையல் பண்ணிருக்கேன். ஓகேவா, தோசை சுட்டு சாப்பிட்டேன், முட்டை குழம்பு ஆக்கியிருக்கேன், சோர் பொங்கியிருக்கேன். நானே அரைச்சிட்டு எங்க அம்மாக்கு 3 தோசை சுட்டு கொடுத்துட்டும் போயிருக்கேன். சரி, ரொம்ப நன்றி, மிக நன்றி. அப்புறம் வீடு தூத்தேன், அப்புறம் இதெல்லாம் கழுவி கொடுத்துருக்கேன் சாருக்கு. அதுக்கப்புறம் முட்டை குழம்பு வச்சுட்டு கிச்சன்லாம் தொடச்சி விட்டுட்டேன். அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சுட்டு. இப்ப நான் குளிச்சுட்டு இன்னைக்கு எனக்கு ஆபீஸ் போகணும், அதனால கிளம்புவேன். எனக்கு ஆபீஸ் போக வேண்டாம், அதனால நான் இங்கேயே இருப்பேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் சாருக்கு. தாத்தா வாங்கி வச்சிருக்காரு அந்த ஆபீஸ்ல நான் வேலை பண்ற இடம். ஹலோ गाइस, ஆபீஸ் வந்தாச்சு. இதுதான் என் ஆபீஸ். இப்போ போயிட்டு 12:30க்கு தான் விடும். கேப் மார்க் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளோதான், தனியாக தான் போகணும். தேங்க்யூ. இப்போ கிளம்புங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. போங்க பாய். போங்க பாய். வீட்டுக்கு போ.